மா போய் ஆகணுமா? அபி, ஒரே ஒரு வாரம் தான்ப்பா. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் உன் பேர்ல இருக்கிறதுனால நீ தானே சைன் பண்ணணும். உங்க மாமாக்கு இங்கிலீஷ் தெரியாது, நீ போய் தான்ப்பா சால்வ் பண்ணணும். இல்லம்மா, இது புது இடம். தேவிய தனியா விட்டுட்டு எப்படிமா? அவ என்ன வெளியே ரூம்லயா இருக்கா? அதான் அக்கா அவளை நம்ம வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்கல்ல. அவ சேஃப்டியை பத்தி அக்கா எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னா இப்படி சொல்லிருப்பாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அத்தை, அப்பா அம்மா கிட்ட வேணா ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாமா? இத பாருமா, நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சா உன்னை பெத்தவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி அவங்க முன்னாடி போய் நின்னா நாம அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்துறது ஈஸி. தேவி, அக்கா எதையும் யோசிக்காம செய்யவே மாட்டாங்க. ஏன்பா, தேவிய நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? இவ என் மருமக இல்ல, மக. அத்தை, அத்தை இல்ல, அம்மானே கூப்பிடலாம். எனக்கு ஆட்சேபனையே இல்ல. நான் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு பாரு. தேவி, உன் புருஷன் பெரிய பிசினஸ் மேன், நீயே அவனுக்கு தடையா இருந்துராத. நீ குடுக்கிற தைரியத்துல தான் அவன் அடிக்கடி பிசினஸ் டூர் போய் நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணுவான். நீ இப்ப என்ன முடிவு பண்றேன்னு பார்க்கலாம். சரி, நீங்க போயிட்டு வாங்க. அபி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க எல்லாம் தேவியை கூட்டிட்டு போய் சம்பிரதாயமா ஒரு பூஜை பண்ணிட்டு வரோம். நீ பெர்மிஷன் கொடுத்தா? சரிங்கம்மா. ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சதும் தேவி குடும்பத்தை இமீடியட்டா வர வச்சு பேசிடலாம். அவங்க ஒத்துக்கிட்டா சென்னையில கிராண்டா ஒரு ரிசப்ஷன். மா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலாமா? இந்த செல்வநாயகி எப்போ எதை செய்வேன் எப்படி செய்வேன்னு அந்த தெய்வத்துக்கு கூட தெரியாது. மாப்பிள, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. அக்கா, நான் அபி அனுப்பிட்டு வரேன்க்கா. தேவி, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் வந்துருங்க. தேவி, நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோமா. நாளைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போறோம். சரிங்க அத்தை. அத்தை, இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. செல்வநாயகி பேசின வார்த்தைக்கு அர்த்தமே வேறன்னு அப்ப எனக்கு புரியலடி. என்னக்கா நடந்துச்சு? சொன்னபடி வெள்ளிக்கிழமை காலையில என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க சாமி எங்க இருந்துச்சு? சாங்கியம் எங்க நடந்துச்சு? அந்த செல்வநாயகியோட கொடூரமான அசல் முகம் தெரிஞ்சது.